ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எப்படி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே அப்படின்னா, சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இவர் 4-5 கமெண்ட் பண்ணியிருந்தார். சரிங்களா சார், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும், ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும், ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் இது எல்லாத்தையும் இவருக்காக ஒரே வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ட்ரேடுக்கு வரும்போது 3 விஷயம் இருக்குது. சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் அண்ட் ஸ்டாப் லாஸ். சரிங்களா, இப்போது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், கீழே வரைகிற லைன் பேர் வந்து சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட். ஸோ இதை மக்கப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இங்கே உள்ளே வரைச்சா நிறையா டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸை நீங்கள் இமிடியேட்டாக படிக்கிறது நல்ல விஷயம். அதனால தான் ட்ரேடுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் நான் இனிஷியல் டைமில் சொல்லக்கூடியதே, இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதுல கற்றுக்கிறதுல நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பக்கத்தில் போயிடும். சரிங்களா, அதனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான டேர்ம்ஸை படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா, இப்போது நான் எங்கே வரைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இன்ட்ராடே பண்ணுறீங்களா, கான்ட்ராக்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படின்றது. இதில் மேஜராக இனிஷியலாக வர ரீட்டைல் ட்ரேடர் எல்லாம் 2 விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதில் தான் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று இன்ட்ராடே, 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதில் சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது எப்போதுமே 2 லைன் கரெக்டாக வரைஞ்சிருங்க. சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே இருந்து, சரிங்களா, இப்படி நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் மார்க் ஆயிரும். இப்போது என்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, 2 இடம் தான் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஒன்று, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், ட்ரெண்ட் லைன் அதாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் பை, சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல். இப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ண முடியாது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும். ஏன் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஆப்ஷன் போகணும், இல்லை அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து ஹோல்டிங் தான் பண்ண முடியும். அதில் வந்து நீங்கள் செல் பண்ணி பை பண்ண முடியாது. இன்ட்ராடேயில் தான் அந்த ஆப்ஷனே இருக்கும். சரிங்களா, இன்ட்ராடே மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணி பை பண்ணலாம். ஒரு ஷேர் கீழே இறங்குது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு போகும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணி 90 ரூபாய்க்கு பை பண்ணலாம். பட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் பை தான் பண்ணி ஆகணும். சரிங்களா, அப்போது இப்படி வரைஞ்ச உடனே, சரிங்களா, இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிடுச்சா? இப்போது இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது எல்லாருமே மேஜராக சிங்கிள் லைனில் வரைவாங்க. சிங்கிள் லைன் வந்து எப்போதுமே ஃபேக் பிரேக் அவுட் நிறையா ஷோ பண்ணும். சரிங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்திருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேண்டிலை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த இடத்துல இதிலேருந்து இங்கே கட் ஆகணுன்னு மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிருப்பீங்கல்ல. மார்க்கெட் மேலே போகாது. சரிங்களா, இந்த மாதிரி சிங்கிள் லைனில் நீங்கள் ட்ரா பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதனால் டபுள் லைனில் ட்ரா பண்ணுங்கள். நானே சரிங்களா கிளாஸில் டீச் பண்ணச்சா ட்ரா பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கே 3 hours கிட்ட டைம் பிடிக்கும். சரிங்களா, அதனால் பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். நிறையா டைம் இருக்குது. அவசரப்படாமல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு போகும். எப்போதுமே உள்ளே ஒரு லைன் இருக்கும், அதில் வரைஞ்சி மேலே எடுக்கணும். சரிங்களா, அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே சேனல்னு ஒன்று இருக்குது, இது டபுள் லைனில் வரையக்கூடியது. இங்கே மேக்னெட் இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து நான் அப்படியே பின்ன ரிவர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, இப்போது இந்த லைன் டிசைட் ஆகலை. சரிங்களா, இது ஏன் இந்த ஹைட்டுக்கு தானே போயிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன் அங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது. அப்போது இந்த லைனும் சரி கிடையாது. அப்போது இங்கே இருந்து இந்த ஹைட் இருக்கையிலே எந்த ஹைட்டோ அதில் எடுத்து அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் பாருங்கள். செகண்ட் லைன், அதாவது இதுலேயும் 2 டச் இருக்கணும். சரிங்களா, இதுலேயும் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 2 டச் இருக்கணும். இதை நீங்கள் வீக்லியாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்.
சரிங்களா? அப்போ சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா சின்னதாக போயிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வரைகிறது நல்லா டைம் எடுத்துக்கோங்க. இப்போவும் நான் வரைஞ்சாலுமே சரிங்களா 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நானே டைம் எடுத்துப்பேன். அதனால் உள்ளே இருக்க இன்னர் லைனையும் பார்க்கணும். சரிங்களா? இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தர் சஜஷன் கொடுத்துருந்தார். நான் அதை பார்த்த உடனே அந்த ஸ்டாக் வேணாம், அது சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அதுவுமே டிமேட்டில் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? பீடிலைட். இப்போது இந்த ஸ்டாக்கை நான் ஷோ பண்ணுறேன். இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஸ்டாக் வந்து சஜஷனுக்கு வந்துச்சு. சரிங்களா? அவங்க எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருந்து இப்படி மார்க் பண்ணி ட்ரெண்ட் கட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு பேக்கில் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க ஹையை எடுத்துக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஸ்டாக் இங்கேருந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போது ட்ரெண்ட் லைன் வரைகிறதுல ரொம்ப முக்கியம். சப்போர்ட் லைன் வரைஞ்சப்புறம் சரிங்களா நீங்கள் ட்ரெண்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க. ட்ரெண்ட் லைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான். மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ நான் இங்கே அந்த லைனை நான் அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகும். ஓகே, அப்போது ட்ரெண்டு தெரியணும், எங்கே வருது எங்கே போகும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போது இப்போ பிடி லைட்டை பொறுத்த மட்டும் நான் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் புட் ஆப்ஷன் சைட் தான் போக முடியும், ஹோல்டிங் பக்கம் போக முடியாது. அப்போது இந்த ஸ்டாக் நீங்கள் ட்ரேடுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, அப்போ நான் எங்கே தான் என்ட்ரி கொடுக்க, எல்லோரும் ட்ரெண்டு கட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ நான் அந்த இடத்த கண்டுபிடிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் என்ட்ரி கொடுக்க வேண்டிய இடமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை நல்லா வரைஞ்ச அப்புறம் சரிங்களா, இது ரொம்ப கிளியராக இருக்கும். சரிங்களா, இப்படி கிளியராக வியூ கிடைச்ச உடனே டே டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா, எப்போவுமே ஒரு டைம் ஃப்ரேம்லேருந்து இன்னொரு டைம் ஃப்ரேம் மாற்றுறீங்க அப்படின்னா சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே எல்லாரும் நினச்சிருவாங்க, இப்போ பிரேக் அவுட் இங்கே நடந்த உடனே எல்லாரும் என்ட்ரி கொடுத்துருவீங்க. என்ன ஆகுனா இங்கே வந்து ஒரு விக்கு விழுந்து பாடி உள்ளே வந்துடும். இப்படி வந்தாலே மார்க்கெட் திரும்ப டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடும். இதனுடைய லோவை கட் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சிச்சு. ட்ரெண்ட் லைனில் ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நார்மல். சரிங்களா, கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட், மேலே வரைகிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். இப்போது எந்த லைன் டபுள் லைனில் வரைகிறோம் சேனலில் எங்கே நீங்கள் வச்சாலுமே கீழ் லைன்லேயும் 2 சப்போர்ட் இருக்கணும், மேலே இருக்கிற லைன்லேயும் 2 சப்போர்ட் இருக்கணும். அப்படி வரைஞ்சால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், அது கனெக்ட் ஆகும். சரிங்களா, பொறுமையாக இருந்து கண்டுபிடிக்கணும். நான் சொன்னல எனக்கே 30 மினிட்ஸ் ஆகும், அதனால் நல்லா டைம் எடுத்துக்கங்க. இப்போது இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்டால் யூ கேன், எஸ் யூ கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போ அப்படின்னா ஒரு கேண்டில் இங்கேருந்து கட் ஆன உடனே நம்ம எல்லோரும் என்ட்ரி கொடுப்போம், ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் 1 டே வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம். இதில் பாடி வெளியில் வரும், வந்து விக்கு வைக்கும். சரிங்களா, ஒரு பாடி வந்து வெளியில் இருக்கணும், அதாவது இன்சைடு இருக்கக்கூடாது. இப்படி விக் வந்து பாடி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ராங். பாடி வெளில இருந்து அந்த விக்கோட ஹை, இந்த குச்சி மாதிரி இருக்கா, இதை விக்குன்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா, இப்போது டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்னரில் இருக்கக்கூடிய லைன் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை நுட்பமாக கவனிங்க, இப்போ நான் பண்ணுறது புரியாது. சரிங்களா, இப்போது நான் இங்கே இருந்து இந்த இன்னர் லைன் எடுத்தேன்னா இந்த லைன் அப்படியே கீழே கொண்டு வாங்க, இன்னொரு இடத்துல கனெக்ட் ஆகும். நான் கனெக்ட் ஆகுதா? ஸோ இதில் எல்லாம் கனெக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, எல்லாத்துலேயும் சப்போர்ட் இருக்குது. இப்போது இதனுடைய லென்த்தை எடுங்க, இதை தான் இண்டிகேட்டர் எல்லாமே அதை தான் ஷோ பண்ணும். சரிங்களா, அதனால் இதனுடைய லென்த் என்ன அப்படிங்கிறத டைரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஹைட் இருக்கா, ஸோ இதை எடுத்து இங்கே டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் கண்டிப்பாக பாருங்கள் அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கா அது வரைக்கும் தாராளமாக போயிடும்.
இப்போது அதனால தான் இந்த இன்னரில் இருக்க பார்ட் ரொம்ப முக்கியம். டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்போ இங்கேருந்து நம்ம ஃப்ளாட் லைனும் வரையலாம். அடுத்த ட்ரெண்ட் எடுக்கும்போது ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைன் வரைஞ்சிருப்பீங்க. வரைகிறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரிங்களா? ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் கட்டை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடுத்த ஹை போயிடும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லைன் இருக்கா, இந்த செகண்ட் லைனில் கீழே வரைஞ்ச நம்ம ஒரு செகண்ட் லைன் இந்த இடத்துல வரைஞ்சிருப்போம். சரிங்களா? அந்த லைனில் அடுத்த சரிங்களா ஒரு ஹை வச்சுருக்கோம். அந்த ஹையை மார்க் பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்க்கெட் உடனே இப்படி கீழே விழுந்துடாது. இப்படி ஸ்லைட்லி வந்து இங்கேருந்து அப்படி கீழே விழும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் லெவலை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா, அந்த கேண்டலுக்கு 1 டே கேண்டில் வருத மார்க் இருக்கும். சரிங்களா? அதனுடைய லோவை கட் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதே தான் இங்கே நம்ம எப்படி என்ட்ரி கொடுத்தோமோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லோரும் அதுக்கு கீழே லோலே கரெக்டாக மார்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் டெய்லி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் டெய்லி கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இன்றைக்கி போட்டு நம்ம ஒரு வாரம் அப்படிலாம் வச்சிக்க முடியாது, கேன்சல் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் 1 டே கேண்டில் மார்க் ஆகிட்டு அப்படின்னா அதனுடைய லோவத்து அகெயின் கட் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டைம் ஃப்ரேம் இருக்குது. நம்ம ஒன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க பாருங்கள், இந்த இடத்துல ஏன் கீழே இறங்குது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும், நீங்கள் மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? இந்த ஹை இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது. சரிங்களா? நாளைக்கு நீங்கள் ஸ்டாக்கை செக் பண்ணணும். எப்போதுமே வந்து பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஸ்டாக் நாளைக்கு செக் பண்ணுங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பிடி லைட் அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போது இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸ், அதாவது இன்ட்ராடே பொறுத்த மட்டும் டார்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஃபைன். சரிங்களா? ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆயிடணும். அகெயின் 15 மினிட்ஸில் என்ன ஆயிருக்கோ அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த 15 மினிட்ஸில் என்ன லாஸோ அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அதனால தான் சரியான இடத்த கண்டுபிடிங்க. டைமிங்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டார்கெட்டை பேஸ் பண்ணி இன்ட்ராடே பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அங்கேருந்து கிராஷ் ஆயிரும். எப்போவுமே நம்ம சின்ன டைம் ஃப்ரேமில் பண்ணுறோம்ல, அது முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 3 விஷயங்க பார்த்துருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறது நல்லா டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் 2 டச் இருக்கணும். டார்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பேட்டர்ன் வேறு இருக்கும், இன்ட்ராடேக்கு வேறு இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் ஒரு 1 வீக் 3 வீக்ஸ் அப்படியே என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அப்படியே நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். சரிங்களா? இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.